இந்த வீடியோவில் நம்ம சைனாவில் மட்டும் இருந்த டீ எப்படி உலகம் பூரா பரவச்சுன்றதை பார்க்கலாம். தேயிலையை சீனாவில் கடந்த 6000 வருஷமாக பயிரிட்டுட்டு வராங்க. முதல்ல ஜப்பானிய துறவி சீனாவிலேருந்து தேயிலையை ஜப்பானுக்கு கொண்டு போய் பயிரிட்டுறாரு. இந்த காலகட்டத்தில் தேயிலையை பல விதத்தில் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. முதல்ல தேயிலையை கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. கடந்த 1500 வருஷமாக தான் தேயிலையை பானம் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. டீ, சில்க், போர்சிலின் இந்த வியாபாரங்களில் சீனா தான் உலக அளவில் முதலிடத்தில் இருந்துச்சு. 17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் யூரோப்பில் டீ காஃபியை விட 10 மடங்கு விலை ஜாஸ்தியாக விற்கப்பட்டது. இதனால் ஐரோப்பா நாடான பிரிட்டன் சீனா கிட்டேருந்து அதிகம் பணம் கொடுத்து டீ வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. பணம் கொடுத்து டீ வாங்கிறதுக்கு பதிலாக பண்டமாற்று முறையில் வியாபாரம் செய்யலான்னு சொல்லி பிரிட்டனு பரிந்துரை செய்யுது. தேயில வாங்கிட்டு ஒப்பியத்தை கொடுக்கறது தான் பிரிட்டனோட திட்டம். ஒப்பியம் பயன்பாட்டால் சீனாவோட சமூகம் ரொம்ப சீரழிஞ்சது. இதனால் ஒப்பியம் வியாபாரத்தை தடை செய்ய சீன அரசு முடிவு பண்ணுது. இதனால் ஒப்பியம் வார் தொடங்குது. போர்லேயும் பிரிட்டன் ஜெயிச்சிடுது. இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம்.